ஹாய்! இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூர்ல ஒரு அதிசயமான ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த பார்க்ல சுடு தண்ணி குபு குபுன்னு கொப்புளிச்சு வருது. சிங்கப்பூர்ல இயற்கையாவே சுடு தண்ணி வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் நம்பல. ஆனா இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது உண்மை அப்படின்னு நான் நம்பிட்டேன். சம்பவாங்கல இருக்க ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் அந்த பார்க்குக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க நம்ம முட்டை வச்சு சாப்பிடுறதுக்காண்டி கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம இப்போ முட்டை வைக்க போகிறோம். நான் வாங்கிட்டு வந்த முட்டை பாக்ஸ் எடுத்து இப்போ ஒரு 2 முட்டை மட்டும் நம்ம வைக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாட் ஹெட்ஸ் ஸ்பைசி கறி அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் நம்ம தனியாக தண்ணி பிடிச்சி இதில் வச்சு வேக வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம கொண்டு வந்த பாத்திரம், இந்த பாத்திரத்தில் தான் நான் முட்டை வைக்க போகிறேன். பாக்ஸ்லேருந்து 2 முட்டையை மட்டும் எடுத்து நான் வைக்க போகிறேன். ஏன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. நம்ம ஆளுங்க யாரும் வந்தால் கூட இலவசமாக கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு முட்டை எக்ஸ்ட்ரா யாராவது நம்ம ஆளுங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். ஏன்னா மற்ற யாரும் வாங்க மாட்டாங்க நம்மக்கிட்ட. அடுத்தது இந்த நூடுல்ஸ், இதையும் நம்ம பிரித்து இந்த இடத்துல தண்ணி பிடிச்சி தனியாக வச்சுட்டு போயிடுவோம். நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். Oh my God. இந்த இடத்துல நம்மளுடைய முட்டையை இந்த இடத்துல அவிக்கிறதுக்காக இந்த தண்ணி கீழே வச்சிட்டோம். இப்போ இது ஒரு 1 hour கிட்ட நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 6:30 ஆகுது. 1 hour கிட்ட நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணி இந்த முட்டையை உரித்து சாப்பிட போகிறோம். அதுக்குள்ளே வெந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 70 டிகிரி செல்சியஸில் ஒரு வெந்நீர் இருந்த இடத்துல பூமிக்குள்ளேருந்து எடுத்து இந்த இடத்துக்கு மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம அந்த பக்கம் போயிட்டு காலை வச்சு எப்படி அந்த 45 டிகிரி செல்சியஸில் அப்படியே லேயராக அப்படியே குறைஞ்சி வருதான். அந்த இடத்துல போயிட்டு நம்ம காலை வச்சு எப்படி அந்த சுடுதண்ணியோட அந்த இது ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுடுதுங்க, கையில் மட்டும் பட்டுச்சு, வெந்துடும், ஃபுல்லாகிடுச்சு. போதும், இந்தளவுக்கு போதும் தண்ணி. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு குடிச்சிட்டேன். இதையும் ஒரு 1/2 hour கழித்து நம்ம சாப்பிட போகிறோம். இந்த மேகியை கொஞ்சம் லேட்டாக நம்ம எடுத்துக்குவோம். ஒரு நல்ல இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடும், லேட்டாக எடுத்துக்குவோம். ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்? ஓகே.
சுடுங்க 40 டிகிரி செல்சியஸ்க்கே இவ்வளோ சூடாக இருக்குது. இப்போ 20 கொண்டு காலை வச்சோம்னா லெக் பீஸ் ஆயிருங்க. இப்படி ஒரு செமையான ஒரு ஃபீலிங்கு. வாவ், நல்லா வெது வெதுன்னு இருக்குது. இதில் வந்து கால் மட்டும்தான் நினைக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் இருக்குது. நம்ம மற்றபடி குளிக்கலாம் முடியாது. நம்மளுடைய பக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, சொந்தமாக பக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம்னா எடுத்துகிட்டு போய் தனியாக வச்சு குளிச்சுக்கலாம். இங்கே குளிக்க முடியாது. கால் வந்து வைக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே வந்து பர்மிஷன் இருக்குது. இங்கே போல இப்படி ஒரு அரிசி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நேற்று தான் தெரியும். இது பார்த்து தான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்தே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதான் அந்த இடத்துக்கு வந்துருக்காங்க. பூமிக்கு அடியில் இயற்கையாகவே வந்து வெந்நீர் வந்து போயிட்டுருக்கிறது வந்து ஒரு சிங்கப்பூரியன், அதாவது சைனீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு காட்சிப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை, ஏன்னா ரொம்ப போரிங்காக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். இந்த ஆஃபீஸர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்க்கை பற்றி கொஞ்சம் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டோம். அவரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ஓகே. ஓகே யூ கேன் கேரி ஆன். ஓகே, here is the history, right? Okay, thank you so much. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பழங்காலத்தில் வந்து கேணி மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதில் நிறையா வந்து சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். முட்டை ஓரளவு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துரும். சூடாக இருக்கே, எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொதிக்குதுங்க தண்ணி கொஞ்சம் வடிகட்டிட்டு அப்படியே நம்ம வெளில எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். டைம் ஆயிடுச்சு, பார்க் டைம் ஆயிடுச்சு. ஓகே, இதோட டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 மணியோட முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அவிச்ச முட்டையை வந்து அங்கே வந்து சாப்பிட முடியல. உள்ளே வச்சு சாப்பிட்ருந்தோம்னா வேறு லெவலில் ஃபீலிங்காக இருந்திருக்கும். இதை வந்து நம்ம வெளியில் வச்சு சாப்பிட போகிறோம். இந்த இடம் பாருங்களேன். நம்ம முட்டையோட வெளில வந்துட்டாங்க. முட்டை நூடுல்ஸ்லாம் அங்கே பாருங்கள். நம்ம சமைச்ச அந்த முட்டை நூடுல்ஸ்லாம் அங்கே வெளியில் எடுத்து வந்துட்டோம். அங்கே வச்சு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே வந்து வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். டைம் ஆயிடுச்சுல, அவங்களுக்கு கேட்டு சாப்பிடணும். போட்டு குழப்பி சாப்பிடுவோம். நல்லா இருக்கே, இது செமையாக இருக்குது. முட்டை அவிச்சு வந்துருந்தா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொரு முட்டையை உடச்சி இதில் ஊற்றி சாப்பிட்டுட்டு நான் அங்கேருந்து போகிறேன். சூப்பராக இருக்குது. ரொம்ப காரமாக இருக்குது. ஸ்பைசி தான் உண்மையிலே. நான் இதை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நான் கிளம்ப போகிறேன். டைமர் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய அந்த மாதிரி விளாக் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் ஆர்வி சூரியகுமார். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.